வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே மனசுக்கு நெருக்கமான ஒரு அழகான கதையோட ஆழமான அலசலத்துள்ள போக போறோம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். சாயங்காலம் சரியா 6 மணி. சென்னை டிராஃபிக் வழக்கம் போல ஹார்ன் சத்தத்தோட அலறிக்கிட்டு இருக்கு. சிக்னல்ல வண்டிகள் எல்லாம் அணிவகுத்து நிக்குது. இந்த கூட்டத்துக்கு நடுவுல ஐடி கம்பெனில வேலை பார்க்குற அனு தன்னோட ஸ்கூட்டில ரொம்பவே சோர்வா காத்துக்கிட்டு இருக்கா. வேலை, டெட்லைன்கள், மீட்டிங்கள்னு அவளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு கம்ப்யூட்டர் லோடிங் ஸ்கிரீன் மாதிரி அவளுக்கு தோணுது. இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப சாதாரணமான பரபரப்பான சூழ்நிலையில தான் ரொம்பவே ஆழமான ஒரு உணர்வு பூர்வமான பயணம் ஆரம்பமாகுது. அனு தினமும் அந்த சிக்னல்ல ஒரே ஒரு டெலிவரி பாயை மட்டும் தொடர்ந்து கவனிக்கிறான். அவன் போட்டிருக்கிற அந்த ஆரஞ்சு நிற ஜாக்கெட், மழையில நனைஞ்சு மங்கலான ஒரு டெலிவரி பேக்கு. ஆனா இதெல்லாம் விட அணுவை ரொம்பவே யோசிக்க வச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவன்கிட்ட எப்பவுமே இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்மெட் தான். நாள் பார்த்தா, 2ஆம் நாள் பார்த்தா, ஒரு வாரம் கழிச்சும் அதே தான் பார்த்தான். இவன் தனியா தான் டெலிவரி போறான், அப்புறம் யாருக்குடா அந்த எக்ஸ்ட்ரா ஹெல்மெட் அப்படின்னு அவளுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுந்து லேசா சிரிச்சுக்கிட்டான். உண்மையிலேயே இதுதான் இந்த கதையோட மையமான ஒரு மர்மம்னு சொல்லலாம். சரி, இப்போ நாம இவங்க 2 பேரோட உலகத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இடது பக்கம் அணுவோட கார்ப்பரேட் உலகம். எப்பவுமே ஒரு ப்ரெஷர், டெட்லைன்கள், கால்ஸ்னு ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட உலகம். காலையில டிஃபன் டெலிவரியில் ஆரம்பிச்சு ராத்திரி பார்சல் வரைக்கும் ஓயாத வேலை, ஃபோன்ல இடைவிடாத ஆப் நோட்டிஃபிகேஷன்கள். ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவுலையும் அர்ஜுனோட முகத்துல எப்பவுமே ஒரு அழகான சிரிப்பு இருக்கும். இப்படி சம்பந்தமே இல்லாத 2 வெவ்வேறு வாழ்க்கை முறைகள் எப்படி ஒன்னு சேருதுங்கிறதா இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். ஒரு நாள் அந்த சிக்னல்ல ரெட் லைட் விழுந்ததும் அர்ஜுன் நிக்கிறான். ஆனா கிரீன் சிக்னல் வந்தப்போ அவனோட பைக் ஸ்டார்ட் ஆகல. பக்கத்துல நின்னானோ அவன்கிட்ட மெதுவா, என்ன பெட்ரோல் இல்லையா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் கொஞ்சமும் தயங்காம சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஒரு வசனம் தான் இது. பெட்ரோல் இருக்குங்க, லைஃப்ல லக் தான் கொஞ்சம் குறைவன்னு. இந்த ஒரு வரியில அவனோட தன்னம்பிக்கையும் நகைச்சுவை உணர்வும் எவ்வளோ அழகா வெளிப்படுது பாத்தீங்களா? டெலிவரி வேலையில வர கஷ்டங்களை சமாளிக்க இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு சின்ன உரையாடல் அவங்க 2 பேருக்குள்ள இருந்த தயக்கத்தை உடைச்சி அந்த சிக்னல் நட்பா ஆரம்பிச்சு வைக்குது. இப்போ நாம் அந்த முக்கியமான கேள்விக்கு வரலாம். அந்த எக்ஸ்ட்ரா ஹெல்மெட்டோட உண்மையான அர்த்தம் என்ன? அனு ஒரு நாள் அவங்கிட்ட நேரடியாவே கேட்டுடுறா, இந்த எக்ஸ்ட்ரா ஹெல்மெட் யாருக்காக வச்சிருக்க அப்படின்னு. அதுக்கு அர்ஜுன் ரொம்பவே அமைதியா, யாராவது ஒருத்தர் லைஃப்ல லேட்டா வந்தாலும் அவங்க சேஃபா வரணும் தான் அப்படின்னு பதில் சொல்றான். கேட்கும்போதே எவ்வளவு ஆழமா இருக்குல்ல. ஒரு சாதாரண டெலிவரி பாய் சொல்ற இந்த அழகான தத்துவம் தான் ஒட்டுமொத்த கதையோட ஆணிவேர். உண்மையிலேயே வாழ்க்கை பயணத்துல அவனுக்கு தனியா போக பிடிக்கல அப்படிங்கிறத இதை விட அழகா யாராலையும் சொல்லிட முடியாது. நாட்கள் அப்படியே நகருது. ஒரு நாள் சாயங்காலம் எதிர்பாராத விதமா செம்ம மழை கொட்டி திருக்குது. ரோடு முழுக்க தண்ணி, பயங்கரமான வழுக்கல். அணு வேகமா வண்டியை திருப்ப முயலும்போது எதிர்பாராத விதமா அவளோட ஸ்கூட்டி சறுக்குது. ஜஸ்ட் ஒரு செகண்ட் அவ கீழே விழப்போறா. ஆனா அடுத்த செகண்ட் ரொம்ப பலமான ஒரு கை அவளை கீழே விழாம தாங்கி பிடிக்குது. ஆமா, அது நம்ம அர்ஜுன் தான். அந்த மழை தண்ணி தெறிக்க அவன் அவளை காப்பாத்துறான். அவ்வளோ பதட்டமான சூழ்நிலையிலையும் அவளோட பாதுகாப்புக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஹெல்மெட் தான் காரணம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மென்மையா சிரிக்கிறான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் அணுவுக்கும் நமக்கும் முழுசா புரியுது. அர்ஜுன் தன் கையில இருந்த அந்த எக்ஸ்ட்ரா ஹெல்மெட்டை காட்டி, இதுதான் என் பேக்கப் ஹீரோ அப்படின்னு சொல்றான். அது வெறும் ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பொருள் கிடையாதுங்க. ஒருத்தர் தடுமாறி விழும்போது தாங்கி பிடிக்கிற ஒரு பாதுகாப்பு அரண். எதிர்பாராத நேரத்துல கிடைக்கிற அன்போட அடையாளம். அந்த மழை நாளில்தான் அவங்க 2 பேருக்கும் இடையிலான காதல் ரொம்பவே அதிகாரப்பூர்வமா மலர தொடங்குது. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே கியூட்டா மாறுது. தினமும் சாயங்காலம் சந்திக்கிற ஒரு சின்ன காஃபி ஷாப், ராத்திரி வெகு நேரம் வரைக்கும் நீள்ற மெசேஜ்கள், ரொம்ப அக்கறையா கேட்டுக்கிற அந்த சாப்பிட்டியா மெசேஜ். சில நேரங்கள்ல ஏன் ரிப்ளை பண்ண எவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஆனா அடுத்த 2 நிமிஷத்துல ஒரு சாரி சொல்லி அந்த சண்டையை முடிச்சுக்குவாங்க. சினிமாக்கள்ல வர்ற மாதிரி எந்த ஒரு பிரம்மாண்டமும் இல்லாத ஆனா ரொம்பவே உண்மையான எளிமையான ஒரு காதலா அது வளர ஆரம்பிக்குது. ஆனா நிஜ வாழ்க்கை எப்பவுமே நாம நினைக்கிற மாதிரி ஸ்மூத்தா போயிடாதே. ஒரு கட்டத்துல அணுவோட வீட்ல இவங்க காதல் விஷயம் தெரிய வருது. அவங்க அம்மா ஒரு டெலிவரி போயா அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க. அப்பா உச்சக்கட்ட கோபத்துல நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாப்பிள தான் வேணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிடுறாரு. அர்ஜுன் ரொம்ப நல்லவன், அன்பானவன் அப்படின்னு அணு எவ்வளவோ கெஞ்சி கேட்கறான். அப்போ அவங்க அப்பா கேட்கற அந்த ஒற்றை கேள்வி இதுதான். அவன் ரொம்ப நல்லவனா இருக்கலாம், ஆனா அந்த நல்ல கேரக்டர் வச்சு மாசம் மாசம் இஎம்ஐ கட்ட முடியுமா? சமுதாயத்தோட எதிர்பார்ப்புகளையும் பொருளாதார அழுத்தங்களையும் ஒரே வரியில நெத்தியடியா கேட்ட இந்த கேள்வி அணுவோட இதயத்தை சுக்குநூறா உடைச்சிடுது. அடுத்த நாள் சாயங்காலம் மீண்டும் அதே மாதிரி ஒரு மழை நேரம். அந்த காஃபி ஷாப்ல அர்ஜுன் வழக்கம் போல 2 காஃபி ஆர்டர் பண்ணிட்டு ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருக்கான். அனு அங்க வரா. ஆனா அவளால எதுவுமே பேச முடியல. கண்கள்ல தாரதாரையா கண்ணீர். வீட்ல நம்மள ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அர்ஜுனோட முகம் அப்படியே மாறுது. ஆனா அவன் அவளை கொஞ்சமும் கட்டாயப்படுத்தல.
அவளோட அந்த கஷ்டமான முடிவை ஏத்துக்கிட்டு அவன் சொன்ன ஒற்றை வார்த்தை ஓகே. அந்த டேபிள்ல இருந்த 2 காஃபி கப்களும் அப்படியே ஆறி போய் கிடக்க அந்த பெரிய அமைதிக்குள்ள ஒரு உடைந்த இதயம் சத்தமில்லாம துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம அந்த இடத்த விட்டு ரொம்ப அமைதியா எழும்புற அர்ஜுன் டேபிள் மேல இருந்த தன்னோட அந்த எக்ஸ்ட்ரா ஹெல்மெட்டை மெதுவா கையில எடுக்கிறான். அவனோட காதலும் வாழ்க்கையும் அவனை விட்டு விலகி போனாலும் அவனோட அந்த நம்பிக்கையை அவன் கைவிட தயாரா இல்ல. இதை மட்டும் நான் விடமாட்டேன் அப்படின்னு வார்த்தைகளால சொல்லாம, ஆனா ஒரு சோகமான சிரிப்போட அவன் அங்கிருந்து நகர்றான். அந்த எக்ஸ்ட்ரா ஹெல்மெட் அவனோட நீங்காத நம்பிக்கையோட அடையாளமா அவன் கூடவே மறுபடியும் பயணிக்க ஆரம்பிக்குது. சரி, இப்ப காலச்சக்கரத்தை கொஞ்சம் வேகமா சுழட்டி பார்ப்போம். பல வருஷங்கள் அப்படியே ஓடிடுச்சு. அணுவுக்கு வீட்ல வரிசையா பல வரன்கள் பார்க்கறாங்க. பெரிய டாக்டர், பிசினஸ்மேன், வெளிநாட்டு மாப்பிளன்னு வர்ற அத்தனை பேரையும் அவன் நிராகரிச்சிடுறா. ஏன்னா அவளோட மனசு இன்னும் அந்த டிராஃபிக் சிக்னல்லையே தான் காத்துக்கிட்டு இருக்கு. கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு ஒரு பெரிய மருத்துவமனையில தன்னார்வலரா வாலண்டியரா சேர்றா. யாருக்காவது உதவி செஞ்சா தன்னோட மனபாரம் கொஞ்சம் குறையும்னு அவ முழுசா நம்புனா. இப்படி ரொம்ப அமைதியா ஏந்திரமா போய்கிட்டு இருந்த அவளோட வாழ்க்கையில ஒரு நாள் ராத்திரி மருத்துவமனையோட அவசர சிகிச்சை பிரிவு ஐசியு முழுக்க ஒரே பதட்டம். ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கு. பாதிக்கப்பட்டவருக்கு ரொம்ப அரிதான ஒரு ரத்த வகை தேவைப்படுது. ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு டோனர் வேணும் அப்படின்னு மருத்துவர்கள் கத்துறாங்க. நர்ஸுகள் அங்கேயும் இங்கேயும் வேகமா ஓடுறாங்க. ஃபோன் கால்ஸ் பறக்குது. எப்படியாவது ஒரு உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கிற அந்த பயமும் பரபரப்பும் அந்த ஹாஸ்பிட்டல் விளக்குகளோட வெளிச்சத்துல ரொம்ப அப்பட்டமா தெரியுது. சரியா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கொற்ற மழையில மருத்துவமனையோட மெயின் கதவுகள் ரொம்ப வேகமா திறக்குது. மழையில முழுசா நனைஞ்சபடி கையில ஒரு ஹெல்மெட்டோட ஒருத்தர் ரொம்ப அவசரமா உள்ளே ஓடி வராரு. அங்கிருந்த அணு திரும்பி பார்க்கறா. அவளோட மூச்சே ஒரு நிமிஷம் நின்னு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆமா, அது அர்ஜுன் தான். இத்தனை வருஷக்காலம் அவனை கொஞ்சம் சோர்வாக்கி இருந்தாலும் அவனோட கண்கள்ல இருந்த அந்த அன்பும் கருணையும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ரொம்ப அவசரமா ரத்த தானம் செய்யத்தான் அவன் ஓடி வந்திருக்கான். அவசரமா ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருந்த அந்த வெயிட்டிங் சேர்ல தன்னோட ஹெல்மெட்டை வைக்கிறான். அணு அதை கவனிக்கிறா. அந்த ஹெல்மெட் பக்கத்துல அதே பழைய எக்ஸ்ட்ரா ஹெல்மெட். இத்தனை வருஷங்களா இவ்ளோ வழிகளுக்கு பிறகும் அவன் அதை தன் கூடவே பத்திரமா வச்சிருக்கான் அப்படிங்கறத உணர்ந்த நிமிஷம் அணுவோட கண்கள்ல கண்ணீர் அருவியா கொட்டுது. இன்னும் இதை வச்சிருக்கியா அப்படின்னு அவ தடுதடுத்த குரல்ல கேட்க அவன் அவளை பார்த்து ரொம்ப மென்மையா சிரிக்கிறான். ஒரு நாள் நீ திரும்பி வரலான்னு நினைச்சேன். சோ இந்த முழு கதையோட ரொம்ப முக்கியமான இடம் இதுதான். அணு முழுசா உடஞ்சி அழுதுகிட்டே அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கறா. அப்ப அர்ஜுன் ரொம்ப மெதுவா அவளை பார்த்து சொல்றான், லேட் ஆனாலும் சேஃபா வந்துட்டியே. கதையோட ஆரம்பத்துல அந்த எக்ஸ்ட்ரா ஹெல்மெட்டுக்கு அவன் சொன்ன அதே அர்த்தம் இப்போ பல வருஷங்களுக்கு அப்புறம் அவங்களோட காதலுக்கும் ரொம்ப சரியா பொருந்தி போகுது. எத்தனை வருஷங்கள் தாமதமானாலும் அவனோட அந்த நிபந்தனையற்ற அன்பு அவளை மறுபடியும் ரொம்ப பத்திரமா தழுவிக்குது. இந்த அழகான கதை நமக்கு சொல்ற பாடம் ஒன்னே ஒண்ணுதான். உண்மையான அன்பு எப்போவுமே ஒரு பேக்கப் ஹீரோ மாதிரி நமக்காக அமைதியா காத்துக்கிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களோட வாழ்க்கையில அந்த எக்ஸ்ட்ரா ஹெல்மெட் எது? எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், பல காலங்கள் கடந்தாலும் நீங்க ஒருபோதும் கைவிட மறுக்கிற அந்த ஒற்றை நம்பிக்கை எது? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.